ஹோம்மேட் மயோனீஸ் அதை வச்சு சாண்ட்விச் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நிறைய இடத்துல மயோனீஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப அன்ஹெல்தி. பட் நம்ம வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது தான் அது. பன்னீர் வச்சு சர்க்கரை பெப்பர் அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சா பண்ணுறது இது. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 முந்திரி, 2 பூண்டு, இது ஹோம்மேட் பன்னீர், 1 கப்பு ஹோம்மேட் பன்னீர், 1/2 ஸ்பூனு பெப்பர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, மேலாப்பில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டுக்குங்க 1 ஸ்பூனு. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மற்றபடி கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயிலெலாம் வேண்டாம், நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். கொஞ்சம் லிக்விடாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக அந்த திக்காக வந்துடும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் லிக்விடாக இருந்த இதே போதும். பட் உங்களுக்கு திக்காக வேணும்னா உங்கள் மிக்சியில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க, திக்காக வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்ட்டு. இதே நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் அந்த பன்னீர் போடுற இடத்துல 2 பாயில் எக்கு போட்டு அரைச்சிங்கனாலுமே இதே மாதிரி தான் டேஸ்ட்டு, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அது வெஜிடேரியன் சொல்லிகிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் அது வெளியில் வாங்குறத விட வீட்டில் பண்ணுற மைனீஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வச்சு சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் பவுலில் 1/2 கப்பு வெங்காயம், 1/2 கப்பு தக்காளி, குடமிளகா, இது ஹோம்மேட் பன்னீர், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு, 1/2 ஸ்பூன் அரிகானோ, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். நல்லா போட்டு கலந்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஹோம்மேட் அந்த மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதையும் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஆனால் வீட்டில் பண்ணதானே, தாராளமாக நிறையா சேர்த்துக்குங்க. பிகாஸ் இதுதான் இதோட டேஸ்ட்டே, இந்த சாண்ட்விச்சோட டேஸ்ட்டே வந்து மைனஸ் தான். நான் கொஞ்சமாக இது ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன், வீட்டில் இருந்தால் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா ஒரு சாண்ட்விச்சுக்கு வெங்காயம், தக்காளி, குடமிளகா அது மட்டுமே போதும். வெள்ளரிக்காய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், அது இல்லாதனால சேர்க்கலை. ஒரு பிரெட்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே இந்த கலந்து வச்ச அந்த சாண்ட்விச் இதை சேர்த்துக்கலாம். நிறைய சீஸ் போடுங்க, மோசரெல்லா சீஸ் போட்டிருக்கேன், அப்போ தான் அந்த சீஸியாக வரும். இன்னொரு பிரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த கிரில் சாண்ட்விச் இருந்ததுனால அதில் 2 வச்சுக்கிட்டேன் நான். தவாலையும் பண்ணலாம், ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, ரெண்டுமே நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக சீஸியாக தான் வரும். இங்கே பாருங்கள், இது தவாவில் வச்சது, அதுவுமே நல்லா இருக்கும். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை பாருங்கள். அந்த கிரில் மேலே இருக்கும், அதுதான் வித்தியாசம். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது ஸ்கூல் கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கூட வீட்டுக்கு வராது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.